அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தக்ஷனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு திரவ மின்தூக்கி. இது எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்க்கலாம். இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால், இது ஒரு மின்தூக்கியை போல் செயல்படுகிறது. இப்பொழுது பலூன் பிஸ்டனை போல் செயல்படும். இப்பொழுது நான் பலூனை வைத்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது இதில் உள்ள நீரானது இதற்கு பாய்கிறது. இது முதலில் இந்த ஊடகத்தில் உள்ள நீரானது இந்த ஊடகத்திற்கு சம அளவு பாயும். ஆனால் இப்போது நான் பலூனை வைத்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த ஊடகத்தில் இருந்து இதற்கு அதிகமாக நீர் பாயும். இப்பொழுது இது ஒரு லிஃப்ட் போல் செயல்படுகிறது. நான் பலூனை எடுத்த பிறகு இதில் உள்ள நீரானது இந்த ஊடகத்திற்கு பாய்கிறது. இது சம தூரம் உள்ள வரை இந்த நீரானது பரிமாற்றிக் கொண்டிருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிசாலினி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு கணித சூத்திரங்கள். நான் இதை தொடும் பொழுது இது எந்த வடிவத்தின் சூத்திரம் என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கும். நான் எதற்கு இதை செய்தேன் என்றால், மாணவர்கள் அனைவரும் கணித சூத்திரங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் இந்த மாதிரியை செய்துள்ளேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கை கிஷோர்குமார். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வளிமண்டல அழுத்தம்.
பொழுது வாட்டர் கேனில் பலூனை வைத்தபோது பலூன் உள்ளே போகாமல் வெளியேறுகிறது. அதுவே நெருப்பை பற்ற வைத்து உள்ள செலுத்தும் போது மெதுவாக செல்லுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மா கௌதம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எரிமலை வெடிப்பு. இப்பொழுது என் எரிமலை எப்படி வெடிக்கிறது என்று பார்க்கலாம். இப்பொழுது உண்மையான எரிமலையும் இதே போன்றுதான் வெடிக்கும். முதலில் நமது பூமியின் மையப்பகுதியில் இருந்து நெருப்பு வெளியேறுகிறது. அது நிலநடுக்கம் மூலம் உச்சப்பகுதியை அடைகிறது. அது பிறகு ஒரு சிறிய நிலநடுக்கத்துடன் மேலே வெடிக்க தொடங்கிறது. அது எரிமலையின் வாயில் இருந்து வெடித்து கற்கள் போன்ற மண்களையும் சிதறி வைக்கிறது. இப்பொழுது இதே மாதிரிதான் உண்மையான எரிமலையும் இதே போன்றுதான் வெடிக்கும். நன்றி. என் பெயர் ராசாயசரன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உப்பு நீர் கரைசல். அதை பற்றி பார்க்கலாம். சாதா தண்ணியில் போடும்போது லெமன் மூழ்குது. ஏன்னா தண்ணியோட அடர்த்தி அதிகமாகவும் குறைவாகவும் லெமனோட அடர்த்தி அதிகமாகவும் இருக்கனால லெமன் மூழ்குது. அதுவே உப்போட அடர்த்தியும் தண்ணியோட அடர்த்தியும் சேரும் போது லெமனோட அடர்த்தி குறைவாக இருக்கனால லெமன் மிதக்குது. நன்றி, வணக்கம். என் பேர் வீதிவான். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நீர் எரிச்சல் என்ற தலைப்பில் நான் செஞ்சிருக்கேன். முன்றைய நீர் எரிச்சல் கையில தான் இருப்பார்கள். ஆனால் இப்போலாம் மோட்ரு வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சில இடத்துலலாம் பண்ண முடியாது. இது மின்சாரம் இல்லாமலே பண்ணலாம். இது சின்ன பிள்ளைகள் தான் பண்ணலாம். இது இப்ப சின்ன பிள்ளைங்க விளையாடதான் நினைக்கும். இது விளையாடவும் செய்யலாம். அதே மாதிரி நீரும் இறைக்கலாம். இதுல மின்சாரமே இல்லாம பண்ணிக்கலாம். ஊஞ்சல் முன்னாடி போகும்போது தண்ணி மேல வரும். ஊஞ்சல் பின்னாடி வரும்போது உள்ள வாளி போயிட்டு திரும்ப தண்ணியை கொண்டு வரும். இங்க ஒரு ஆள் இருந்து ஒருத்தவர் ஊஞ்சல் விளையாடும்போது அவர் விளையாடுவாரு. இன்னொருத்தர் இருக்கும்போது இங்க இருந்து தண்ணியை மட்டும் ஊத்திக்கலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மார்த்திகேஸ்வரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நதித்தல். எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம் வாங்கள்.
முதல்ல ஈனோ சோடா உப்பு இதெல்லாம் கலக்கும்போது நொதித்தல் நடக்குது. அதனால கேஸ் நிறைய உள்ள இருக்கு. அதனால இடம் பத்தாதனால பலூன்ல காத்து வருது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கைதிவான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈழ்விசை. இப்பொழுது இந்த உருளைக்கிழங்கை தொடாம இந்த இதை மேலே வர வைக்கணும்னா